ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டிஎன்பிசி குரூப் அண்ட் ஆஸ்பிரண்ட் சேனல். 2012 2025 வரை கேட்கப்பட்ட ஜிஎஸ் கொஷின்ஸ், மேக்ஸ் கொஷின் இல்லாமல் அனலைசிஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பென் அண்ட் பேப்பரை ரெடியாக வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், கால வரிசைப்படி எழுதுக. ஏபிஜே அப்துல் கலாம், சங்கர் தயாள் சர்மா, நாராயணன், வெங்கட்ராமன். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பி வெங்கட்ராமன் இல்லை, ஆர் வெங்கட்ராமன் தான். ஃபஸ்ட்டு வந்து ஆர் வெங்கட்ராமன், அடுத்தது சங்கர் தயாள் சர்மா, அடுத்தது கேஆர் நாராயணன், அடுத்தது ஏபிஜே அப்துல் கலாம். இப்போ நம்ம ஒவ்வொருத்தர் பற்றியாக பார்க்கலாம். ஏபிஜே அப்துல் கலாம் பார்த்திங்கன்னா 2002 2007 வரையும் குடியரசுத் தலைவராக இருந்திருக்காங்க. இவர் 11வது குடியரசுத் தலைவர். இவரை மக்களின் ஜனாதிபதின்னு சொல்கிறோம். இந்தியாவின் ஏவுகணை மனிதரும் இவர் தான். அடுத்தது சங்கர் தயாள் சர்மா. இவர் 1992 1997 வரையும் குடியரசுத் தலைவராக இருந்திருக்காரு. 9வது குடியரசுத் தலைவர் இவர். இவர் துணை குடியரசுத் தலைவராகவும் இருந்திருக்காரு, சங்கர் தயாள் சர்மா. அடுத்தது கேஆர் நாராயணன். இவர் 1997 2002 வரையும் குடியரசுத் தலைவராக இருந்திருக்காரு. 10வது குடியரசுத் தலைவராக இருந்திருக்காரு. இவர் தான் முதல் தலித் தலைவர், குடியரசுத் தலைவராக இருந்திருக்காரு. அடுத்தது ஆர் வெங்கட்ராமன். இவர் 8வது குடியரசுத் தலைவராக இருந்திருக்காரு. 1987 1992 வரையும். அடுத்த கொஷின், கீழ்கண்டவற்றுள் தொழில் வளர்ச்சி மற்றும் நிதியுதவி என்ற துறையின் கீழ் வராத நிறுவனம் எது? இதுக்கு ஆன்சர் ஐடிசி. ஃபஸ்ட்டு டிட்கோன்னு என்னன்னு பார்க்கலாம். டிட்கோனா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். இது என்ன பண்ணுன்னா, இது ஒரு வழிகாட்டி நிறுவனம். மாநில அளவில் பெரிய அளவிலான தொழில் திட்டத்தையும் கூட்டு நிறுவனங்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு வழிகாட்டி நிறுவனமாக இது இருக்குது. அடுத்தது சிப்காட். சிப்காட் பார்த்திங்கன்னா அதோடைய ஃபுல் ஃபார்ம் பார்க்கலாம். ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. இது தமிழ்நாட்டில் தொழிற்சாலை அமைக்க நிலம் மற்றும் உட்கட்டமைப்பு வசதியை வழங்கக்கூடிய நிறுவனமாக இந்த சிப்காட் நிறுவனம் இருக்குது. இது நேரடியாக நிதியுதவி தரும் நிறுவனம் கிடையாது. அடுத்தது டிக். இதோடைய ஃபுல் ஃபார்ம் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட். இது 1949 தொடங்கியிருப்பாங்க. இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறு குறு நடுத்தர, அதாவது எம்எஸ்எம்இன்னு சொல்லுவாங்க. இந்த தொழிலுக்கு குறைந்த அளவில் வட்டி வழங்கி, கடனுதவி வழங்கி தொழில் உடைய வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடிய நிறுவனமாக இது இருக்கும். ஐடிசி அப்படின்னா உணவுகள், சிகரெட்டு, ஹோட்டல் இந்த மாதிரி வியாபாரம் செய்யக்கூடிய தனியார் பன்னாட்டு நிறுவனம் இது. இது தமிழ்நாடு அரசுடைய தொழில் மேம்பாட்டுத்துறை கீழே வராது இது. அடுத்த கொஷின் போகலாம். பொதுத்துறை நிறுவனத்தின் கீழ் வராத நிறுவனம் கீழ்கண்டவற்றுள் எது? இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, ரிலையன்ஸ் பெட்ரோலியம் லிமிடெட். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ பார்க்கலாம், சென்னை பெட்ரோலியம் கம்பெனி. இது ஒரு பொதுத்துறை நிறுவனம். இது பார்த்திங்கன்னா இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்துக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு பொது நிறுவனமாக இருக்குது. அடுத்தது மங்களூர் சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோல் கெமிக்கல்ஸ். இது பார்த்திங்கன்னா ஓஎன்ஜிசி நிறுவனத்துக்கு கீழே இயங்கக்கூடிய இது ஒரு பொதுத்துறை நிறுவனம் தான். அடுத்தது இந்துஸ்தான் ஆயில் கம்பெனிகள். இது இந்தியாவுடைய முதல் தனியார் எண்ணெய் மற்றும் எரிவாயு ஆய்வு நிறுவனம். இதே ஹெச்பிசிஎல், அதாவது ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு கொடுத்தா தான் அது அரசு பொதுத்துறை நிறுவனமாக இருக்கும். இந்த ஹிந்துஸ்தான் ஆயில் கம்பெனியும் தனியார் துறை நிறுவனம் தான். அடுத்தது ரிலையன்ஸ் பெட்ரோலியம் லிமிடெட். இது ஒரு பிரைவேட் எண்ணெய் நிறுவனம். அடுத்த கொஷின் போகலாம். கீழ்கண்டவைகளில் எவை பிரதமரின் அலுவலகத்திலிருந்து நேரடியாக கையாளப்படுகிறது? பிரதமரின் தேசிய நிவாரண நிதி, தேசிய பாதுகாப்பு நிதி. இதுக்கு 2 ஆப்ஷனுமே கரெக்ட் தான். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். பிரதமரின் தேசிய நிவாரண நிதி.
இது இங்கிலீஷில் பிஎம்என்ஆர்எஃப், அதாவது பிரைம் மினிஸ்டர்ஸ் நேஷ்னல் ரிலீஃப் ஃபண்டுன்னு அர்த்தம். இதோடைய ஃபுல் ஃபார்ம் இது. இது வந்து அரசோடைய நிதி ஒதுக்கீடு கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மக்களுடைய பங்களிப்பில் இயங்கக்கூடியது. அதாவது ஃப்ளட்டு, எர்த்குவேக்கு இந்த மாதிரி வந்து நேச்சுரல் டிசாஸ்டர் ஏற்படும்போது பாதிக்கப்படும் பீப்புள்ஸ்க்காக உடனடியாக நிவாரணம் வழங்கக்கூடிய அமைப்பு அது இருக்கும். அடுத்தது தேசிய பாதுகாப்பு நிதி. இது இங்கிலீஷில் என்டிஎஃப், அதாவது நேஷ்னல் டிஃபென்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஆயுதப்படை உறுப்பினர்களான இராணுவம் இல்லைன்னா துணை இராணுவம் அவங்கள சார்ந்து இருக்கக்கூடிய உங்களுக்கு யூஸ் பண்ணுற வகையில் இது அமைச்சிருப்பாங்க. இதுக்கு தலைவர் யார் இருப்பாங்க? பிரதமர். உறுப்பினர்கள் வந்து உள்துறை அமைச்சர், பாதுகாப்பு, நிதி அமைச்சர் இந்த மாதிரி ஒரு குழுவால் அமைக்கப்பட்டிருக்கும். இதுவும் நேரடியாக பிரதமர் அலுவலகத்தின் மூலமா நேரடியாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அடுத்தது சுவாசித்தலுக்கு பயன்படும் நிறமி ஹீமோகுளோபின். இது இரத்த சிவப்பணுக்களில் காணப்படுகிறது. அத்தகைய நிறமியற்ற இரத்தம் பெற்ற விலங்கு. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, கரப்பான் பூச்சி. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா மனிதன், பறவைகள். இவங்க 2 பேர்த்துக்கும் வந்து ஆர்பிசிக்குள்ளே வந்து ஹெச்பி இருக்கிறதுனால பிளட்டில் வந்து ரத்தம் வந்து சிவப்பு நிறமாக இருக்கும். இதே மண்புழு பார்த்தீங்கன்னா ஆர்பிசி இல்லைனாலையும் ரத்த பிளாஸ்மாவில் ஹெச்பி கரைஞ்சிருக்கும். இதனால் இதோடைய ரத்தம் வந்து சிவப்பு கலரில் இருக்கும். அடுத்தது கரப்பான்பூச்சி பார்த்திங்கன்னா மூச்சுக்குழல் வழியாக சுவாசிக்கக்கூடியது. இதோட உடம்புல வந்து ஹீமோலிம்ப் அப்படின்னக்கூடிய வெண்மையான திரவம் இருக்கும். அடுத்த கொஷின் போகலாம். மகாநதி, இதுக்கு ஆன்சர் அமர்கண்டக். பெரியார், இதுக்கு வந்து கார்டமன் மலை. அடுத்தது கோதாவரி, நாசிக் குன்று. கிருஷ்ணா, மகாபலீஸ்வர் மலை. மகாநதி பார்த்திங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலத்தில் சிகாலா குன்றில் வந்து உருவாகும். அடுத்தது பெரியார், இது வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஆறு. இந்த பெரியார் ஆறு வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய ஏலக்காய் மலையில் தான் உற்பத்தி ஆகும். கார்டமன் மலை அப்படின்றாங்கல்ல, அது தமிழில் வந்து ஏலக்காய் மலைன்னு அர்த்தம். அடுத்தது கோதாவரி. கோதாவரி தீபகற்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆறு. மகாராஷ்டிராவில் நாசிக் டிஸ்ட்ரிக்டில் வந்து இது உற்பத்தி ஆகும். அடுத்தது கிருஷ்ணா. கிருஷ்ணா பார்த்திங்கன்னா மகாபலீஸ்வரர் மலை. இது மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் இருக்கும். அங்கே வந்து உற்பத்தி ஆகுது. அடுத்த கொஷின் போகலாம். இதுவும் மேட்ச் த ஃபாலோயிங் தான். காலரா, இது ஒரு பாக்டீரியா. எந்த பாக்டீரியானா விப்ரியோ காலரே பாக்டீரியாவால் இது தோன்றும். இது வந்து அசுத்தமான நீர், உணவு இதன் மூலியம் வந்து பரவக்கூடியதாக இருக்கும். அடுத்தது ஆப்பிரிக்க தூக்க வியாதி. இது வந்து புரோட்டோசோவால் உண்டாகும். இது பார்த்திங்கன்னா ட்ரைபனோசோமா அப்படின்னு கூடிய புரோட்டோசோவா ஒட்டுண்ணினால் ஏற்படும். இது வந்து இச்சை அப்படின்னக்கூடிய ஈயோடைய கடின் மூலம் வந்து இது பரவும். அடுத்தது மார்பு சளி. இதுக்கு ஆன்சர் வைரஸு. ரைனோ வைரஸ் இல்லைன்னா இன்ஃப்ளூயன்ஸா வைரஸால் இந்த மார்பு சளின்றது ஏற்படும். அடுத்தது பொடுகு. பொடுகு வந்து பூஞ்சையை சார்ந்தது. தலையில் ஏற்படக்கூடிய பொடுகு வந்து மலாசிசியா அப்படின்னு கூடிய பூஞ்சை தொற்றுனால ஏற்படும். அடுத்த கொஷின் போகலாம். தமிழ்நாட்டில் அதிக காற்றாலை உள்ள மாவட்டங்கள். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி. கன்னியாகுமரியில் பார்த்திங்கன்னா முப்பந்தலில் ஒரு காற்றாலை பண்ணை இருக்கும். அடுத்தது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஆரல்வாய்மொழி கணவாய், செங்கோட்டை கணவாய். இந்த கணவாய்கள் வழியாக தென்மேற்கு பருவக்காற்று வந்து அதிக அளவில் வீசுறதுனால அந்த இடத்துல வந்து அதிக காற்றாலை மின் உற்பத்தி வந்து இருக்கும். அடுத்த கொஷின் போகலாம். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று காரணம் இது. சனிக்கோள் தண்ணீரில் போடும் பொழுது மிதக்கும். சனிக்கோளின் ஒப்படர்த்தி 1 விட குறைவு. இதுக்கு 2மே சரியான ஆன்சர் தான். சனிக்கோளில் அதிகப்படியான ஹைட்ரஜன், ஹீலியம் போன்ற லேசான வாயுக்கள் வந்து இருக்கும். அதனால தான் அது தண்ணியில் போடும்போது வந்து மிதக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த கொஷின் போகலாம். இந்தியாவில்
தும்பா புவி நடுவரை ராக்கெட் ஏவுதளம் எங்குள்ளது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, திருவனந்தபுரம். இந்த தும்பா புவி நடுவரை ராக்கெட் ஏவுதளம் இப்போ விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அடுத்தது பெங்களூர். பெங்களூர் பார்த்திங்கன்னா அதுதான் இஸ்ரோவுடைய தலைமையகமாக செயல்படுது. ஸ்ரீஹரிகோட்டா பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய செயற்கைக்கோளை ஏவக்கூடிய ஒரு ஏவுதளமாக இருக்கும். அடுத்தது மகேந்திரகிரி. இது தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய இஸ்ரோ ராக்கெட் என்ஜினை சோதனை செய்யக்கூடிய இடமா இது இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.